அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அனைத்து கட்சியினரும் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்திருக்காரு. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழுமையான விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அனைத்து கட்சியினரும் இடம்பெற்றிருக்கிறது அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்திருக்காரு. இயக்குனர் ப. ரஞ்சித் பங்கேற்கும் சினிமா விழாக்களில் அரசியல் பேசுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி வந்துட்டுருக்கு. அதனால் ப. ரஞ்சித் பங்கேற்கும் சினிமா நிகழ்வுகளில் அரசியல் பத்திரிகையாளர்களும் பங்கேற்க வருவதால் இட நெருக்கடி ஏற்படுது அப்படின்னு சினிமா பத்திரிகையாளர்கள் சொல்லி வந்திருக்காங்க. இந்த நிலையில் தனி இசை சுயதீனா கலைஞரான பாடகர் அறிவின் வள்ளியம்மா பேராண்டி பாடல் தொகுப்பு வெளியீட்டு விழா சென்னையில் நடந்திருக்கு. இதில் செய்தி சேகரிக்க வந்தோம் அப்படின்னு கூறிய 35க்கும் மேற்பட்டவங்க நிகழ்ச்சி நடைபெற்ற பிரசாந்த் ப்ரிவியூ திரையரங்கில் இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. அதற்கு பிறகு விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் ப. ரஞ்சித் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அறிவை எழுதிய அனைத்து பாடல்களும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். அவருக்குள்ள அரசியல் தன்மை இருந்திருக்கு. அவரிடம் இருந்த அம்பேத்கரிய பார்வை தான் எனக்கு அவருடனான நெருக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கு. நான் திரைப்படங்கள் இயக்க தொடங்கிய போது என்னுடைய கதை வெகுஜன மக்களிடம் தொடர்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. அறிவு பாடும் பாடல்களில் இருக்கக்கூடிய அரசியல் தன்மை மக்களிடம் சென்று சேர ஆரம்பித்திருக்கு. வெகுஜன தளத்தில் நாம் விரும்பக்கூடிய அரசியலை கொண்டு சேர்க்க வேண்டும்னா அதற்கு செல்வாக்கான மீடியம் தேவை. அப்போது தான் நம்மளுடைய அரசியலும் அதன் மூலம் தொடர்புகளும் நமக்கு கிடைக்கும். தலித் சுப்பையா போன்றோர் மேடை ஏறி பல பாடல்களை பாடியிருக்காங்க. ஆனால் மக்களிடம் அது சென்று சேரல. வெகுஜன மக்களை தொடர்பு கொள்ள முடிந்தால் மட்டுமே பாடல்கள் பரவலாக்கப்படும். அறிவு எழுதிய என்ஜாமி பாடல் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதற்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் பாடலை பாடிய தீயின் குரலும் அறிவின் எழுத்தும் காரணமாக அமைந்தது என்றால் மிகை கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதன் பிறகு சில சிக்கல்கள் ஏற்பட்டு அதனால் அறிவு மிகுந்த பாதிப்புக்கு உள்ளானார். அதன் வெளிப்பாடு தான் இந்த 12 பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடகர் அறிவு பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்களுடைய ஊர் திருவிழாவில் மக்கள் இசை கலைஞர்கள் பாடுவாங்க. அதை பார்த்தும் கேட்டும் வளர்ந்தவனா. நான் தனி இசை கலைஞராக இருப்பதற்கு முக்கியமான காரணம் காஸ்ட்லெஸ் காஸ்டிவ்கெல்லாம் கிடையாது. அதற்காக ப. ரஞ்சித்துக்கு நன்றி. அதே மாதிரி விளிம்பு நிலை மக்கள் கோட் போட்டு மேடையில் நிற்கலாம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்தது காஸ்ட்லெஸ் கலெக்டிவ். நான் இன்று என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட விரும்பலை. நாம் எப்போது கொல்லப்படுவோம் அப்படின்னு தெரியாத வன்முறை மிகுந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஜாதிய சமூக ஒருவித இறுக்கமான மனநிலையில் வைத்திருக்க ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இந்த ஆல்பத்தை உருவாக்க 2 வருடங்கள் ஆச்சு. என்னுடைய நோக்கத்தை இந்த ஆல்பம் உங்களுக்கு கடத்தும் அப்படின்னு நம்புகிறேன். மிகவும் ஆபத்தான வன்முறையான சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்து கொல்லப்படுவது நானாகவோ என்னை சார்ந்தவர்களாகவோ கூட இருக்கலாம். அந்த பயத்துடனே இருக்க வேண்டியதாக இருக்கு. அந்த நிலையில் இருந்து விடுபட வேண்டும். அன்பை மீட்பெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்களிடம் பேசிய ப. ரஞ்சித்திடம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வேண்டி நடக்க இருக்கக்கூடிய பேரணி குறித்து கேட்டதற்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தீர்வை நோக்கி நகர்வதற்கான உந்துதல் விழிப்புணர்வை அந்த பேரணி உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சட்ட ரீதியாக சரியாக விசாரித்து சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். எதன் பின்னணியில் இந்த குற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். தர்க்கபூர்வமாக அதனை நிரூபித்து சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். எனக்கு யார் மீது சந்தேகம் இருக்கு என்பதை நான் காவல்துறையிடம் சொல்லியிருக்கேன்.
இன்னும் சில நாட்களில் உண்மையான குற்றவாளியை நெருங்கி விடுவோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கோம். சமூக வலைதளத்தில் நான் எழுப்பிய கேள்விகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். என்கவுண்டரை ஆக்கப்பூர்வமான விஷயமாக நான் பார்க்கல. குற்றத்தை சரியான முறையில் நிரூபிப்பது தான் சரியானது. என்கவுண்டருக்கு எப்போதும் நான் எதிரானவன். அதிமுக ஆட்சி இருந்தபோது பட்டியலின மக்களின் பிரச்சனை தீராமல் இருந்தது. அப்போது அதற்கு எதிராக திமுக குரல் கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பின்பும் முன்பு போலவே பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவது விமர்சனத்திற்குரியது. அதிகாரிகளுக்கு உரிய அதிகாரம் இருக்கிறதா என்ற கேள்வியை நாம எழுப்ப வேண்டியிருக்கு. அவர்களுக்கு உரிய அதிகாரம் கொடுத்து அதனை சட்டப்படியாக அணுக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அது அரசியல் ரீதியாக கைமாறும்போது அது வாக்காக மாறிவிடுது. ஆகவே அதிகாரிகளிடம் உரிய அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த கொலையில் அனைத்து கட்சியினரும் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியாகவே இருக்கிறது. இன்றவரிடம் 2026 உங்களின் அரசியல் நிலைப்பாடு மாறுமா என கேள்வி எழுப்பியதற்கு பிரச்சனைகளின் அடிப்படையில் நாம சில கேள்விகளை எழுப்புறோம். அதனை தீர்த்து வைக்க முயலாத போது நம்மளுடைய முடிவை மாற்ற வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு எச்சரிக்கை தான். மக்கள் பிரச்சனை சரியாக வேண்டும் என்பதற்காக நான் திமுகவுக்கு தான் வாக்களித்தேன். ஆனால் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி தலைநகர் சென்னையில் அவரது வீட்டுக்கு அருகில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக இயக்குனர் ப. ரஞ்சித் தனது அதிருப்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் அதாவது ஜூலை 20ஆம் தேதி நினைவேந்தல் பேரணி ஒன்றினை நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த நினைவேந்தல் பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டாங்க. மேலும் இந்த நினைவேந்தல் பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என மறைமுகமாக பிசிக தலைவர் திருமாவளவன் தனது கட்சியினருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். மேலும் நினைவேந்தல் தொடங்கும் அதே நேரத்தில் தனது கட்சியின் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தினை ஜூன் இணைய வழியில் நடத்தினார். திருமாவளவன் இந்த செயல் பலருக்கு அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. நினைவேந்தல் நிகழ்வில் பேசிய ப. ரஞ்சித் ஆளும் திமுக அரசின் மீதும் திமுகவில் இருக்கக்கூடிய தலித் எம்பி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மேயர்கள் மீதும் மிகவும் காட்டமாக விமர்சனங்களை முன்வைத்தார். நினைவேந்தல் நிகழ்வில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சென்னையில் ஒரு மேயர் இருக்கின்றாங்க. பிரியா, நீங்கள் திமுகவில் இருக்கிறதுனால மேயர் கிடையாது. ரிசர்வேஷன் தொகுதி இருந்தால் தான் நீங்கள் இன்றைக்கு மேயர். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்விழி செல்வராஜ் ஆம்ஸ்ட்ராங் இருந்ததற்கு வந்து பார்க்க கூட இல்லை. சமூக நீதி குறித்து பேசும் திமுக அரசு சென்னையை கட்டி ஆண்ட தலைவருக்கு சென்னைக்கு வெளியே புதைக்க இடம் கொடுக்கின்றீங்க. இதுதான் உங்களின் சமூக நீதியா? திமுக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொல்லப்பட்ட பிறகு முதல்ல பாஜகவினர் இணையத்தில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை ரவுடி என எழுதுகின்றார்கள். அதன் பின்னர் ஒட்டுமொத்த திமுகவின் ஐடிக்கும் இணையத்தில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை ரவுடி அப்படின்னு எழுதுகின்றார்கள். அதிகாரத்திற்கு எதிராக குரல் எழுப்பினா அவர்களை ரவுடிகள் என்பீர்கள் என்றால் நாங்கள் அனைவருமே ரவுடிகள் தான். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சென்னையை கட்டி ஆண்டவர். அவரை மீறி சென்னையில் எதுவுமே நடக்காது. நான் கோபத்தில் பலமுறை அவரை சந்தித்த போது கூட அவர் என்னை ஒரு நாளும் வன்முறையை நோக்கி வழி நடத்தியது இல்லை. நான் கோபமாக அவரிடம் பேச போகும்போது, சார் உங்கள் வேலை என்ன, போய் படம் பண்ணுங்க போங்க அப்படின்னு அனுப்பிவிடுவார். அவர் ஒரு நாளும் வன்முறையை நோக்கி எங்களை நகர்த்தியதே கிடையாது. இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் கூட வன்முறை நிகழ அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எழுதுகிறாங்க. இவ்வாறு எழுதுவதன் மூலமாக நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களின் மனதில் பயத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு வன்முறை சம்பவம் கூட நிகழ்வது கிடையாது. நாங்கள் அம்பேத்கரின் மாணவர்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க.
வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பல்வேறு முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.